பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? கோடு இல்லாத முதல் நாள், கேப்டனோட முதல் நாள் மிஸ்டர் தீபக் பிக் பாஸ் வரலாற்றிலேயே நான் செய்யாத ஒன்றை செய்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லி, அதாவது தீபக் வந்து பாராட்டியிருப்பார், நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறீங்க முதல் நாள் அப்படின்னு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, தீபக்கோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அவர் எந்த ஃபேவரட்டிசம் எதுவும் காமிக்காமல் கரெக்டாக பண்ணாப்பில். ஸோ அதனால் அந்த பாராட்டு அவருக்கு தகுதி தான். ஆனாலும் வெரி இயர்லி, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே பாராட்டிட்டாங்க. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. என்ன பெருசாக நடந்துச்சுன்னா, அந்த கிராசரி டாஸ்க் நடந்துச்சு. ஸோ எல்லோரும் ஆஃப் ஆயில் போடணும். ஸோ அந்த முட்டை உடஞ்சிடாமல் ஆஃப் ஆயில் போடணும். அதில் 17 பேர் போட்டாங்க. சௌந்தர்யா மட்டும் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு 500 பாயிண்ட் அப்படிங்கிற இதில் 8500 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிராசரி டாஸ்க் வந்து முத்துக்குமரன் எழுக, ஜாக்லினும் விஷாலும் உட்காந்துக்கிட்டு, இந்த பழைய பிக் பாஸ் சீசன்லலாம் நடக்கும்ல, இவங்க சொல்ல அவங்க எழுதுனா வந்துடும்ல, ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இல்லை, உட்காந்துட்டு சொல்ல போர்டில் எழுதி போர்டை தூக்கி உள்ளே வச்சிடணும்ல, அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து 200 தான் கம்மியாக இருந்துச்சு, மித்த கரெக்டாக எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர் ஷாப்பிங். இதில் நம்ம ஜாக்லினுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா, காஃபி பவுட்ரு எடுக்காமல் விட்டீங்களாடா, காஃபி பவுட்ருக்கு போல தோசை மாவு ஏன்டா எடுத்தீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு இது. வெளியே ஜாக்லின், சாப்பாடுனா ஜாக்லின் இல்லை, சாரி, வெளியே சாப்பாடுனா சாச்சனா இல்லாமல் எப்படி அவங்களுக்கு வந்து ஜாக்லினை இது பண்ணுறாங்க. அவங்க ஜாக்லின் என்ன தோசை மாவை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு காஃபி எடுக்க சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அங்கே சாச்சனா வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கிராசரி டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஸோ கேப்டன்ஷிப்பு எங்கிட்ட, கிராசரி டாஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு நம்ம முத்துக்குமரனுக்கும் பேர் என்ன அருண் பிரசாத்துக்கும். டபக்கு டப்பா அருண் பிரசாத் அப்படின்னு தான் இருக்குது. குங்குமப்பு போய் இப்போ டபக்கு டப்பான்னு ஆகி போயிடுச்சுங்க அவர் பேர். ஸோ என்னென்னா, அந்த சாப்பாடுக்கு வந்து எல்லாேருக்கும் ஒரு பவுலில் வந்து குழம்பு கொடுக்கணும் போல். அது அருண் பிரசாத் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஆளுக்கும் ஒரு பவுல். அதில் வந்து மஞ்சரி வந்து எனக்கு ஒரு பவுல் தேவைப்படாது, ஒரு கரண்டி போதும் அப்படின்னு சொல்லவும், அருண் பிரசாத் வந்து இல்லை எல்லாருக்கும் ஒரு பவுல் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பவுல் அவங்கள்ட்ட வந்து ஊற்றுறாரு. அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும்போது அவங்க கொட்ட போகிறாங்கல்ல, அப்போ வந்து சொல்கிறாங்க போல், அருண் நான் சொன்னல ஒரு கரண்டி போதும் அப்படின்னு, நீ எக்ஸ்ட்ரா பவுல் ஊற்றவும் இங்கே பாரு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ அருண் அங்கிட்ட அந்த சைடு போன முத்துக்குமரன் வந்து, ஏன்டா அவங்க ஒரு கரண்டி தானே கேட்டிருக்காங்க, நீ ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்த, இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு பாரு, பார்த்து பண்ணுங்கடா அப்படின்னு வந்து கேஷுவலாக சொல்கிறாப்புல. ஸோ உடனே அருண் பிரசாத்துக்கு வந்து ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அருண் பிரசாத்துக்கு ஆல்ரெடி ஒரு மனசில் ஒன்று இருக்குது முத்துக்குமரன் மேலே, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறான்டா அந்த பையன். அதனால தான் டபக்கு டப்பான்லாம் ஆடி காமிச்சிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் ஒரு வார்த்தையை விட்டுறாரு, நீ என்ன அவங்களுக்கு ஒன்றுனா நீ ஏன் இடையில வர அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக வந்து முத்துக்குமரன் வந்து கேஷுவலாக சொன்னது. அருண் பிரசாத் வந்து தன்னை அறியாமல் வந்துச்சா இல்லை அந்த வன்மம் வெளிப்பட்டுருச்சான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அது ஒரு பிரச்சனையாகி போச்சு. முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம கேஷுவலாக சும்மா சொன்னமே வந்து அதை ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. உடனே அருண் பிரசாத், நீ எதுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கும்போது நீ ஏன் இடையில வர, நாங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்லவும், ப்ரொவிஷன் போகுதில்ல, எனக்குரிய ரேஷனும் போகுதில்ல அப்படின்னு வந்து முத்துக்குமரன் கேட்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகி போச்சுங்க. ஆக்சுவலாக வந்து முத்துக்குமரன் கேட்டது எனக்கு சரி. ஏன்னா வந்து இப்போ வீட்டிலேயே நம்ம வந்து ஒருத்தவங்க குழம்பு ஊற்றுனாங்கன்னா போதும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான். வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா பாருமா நீ எக்ஸ்ட்ரா ஊற்றிட்ட, வேஸ்ட் ஆகி போச்சு பாரு அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான். அதனால் அதோ ஒரு பிரச்சனையை ஆக்கியிருக்க தேவையில்லை. ஸோ அது பிரச்சனை ஆயிடுச்சு அருண் பிரசாத் மனதில் உள்ள அந்த வன்மத்தினால. இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து எல்லா விஷயத்துக்குமே கேட்கணுங்க. இந்த மாதிரி சில விஷயத்துக்கு பிக் பண்ணி கேட்கக்கூடாது, இல்லைன்னா முத்துக்குமரனோட கிராஃப் இறங்கிடும். அதுவும் போல் இல்லாமல் இப்போ வந்து முத்துக்குமரன் வந்து சாச்சனா தேவியோடு திரிகிறாரு, சாச்சம்மா தேவியோட. ஸோ அதிகமாக அவரை சாச்சம்மா தேவியோட தான் பார்க்க முடியுது. அந்த பொண்ணு முத்துக்குமரனோடய ஒட்டிக்கிருச்சு. அப்புறம் சில சமயங்களில் வந்து கண்டிப்பாக மஞ்சரி மேலே அவருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து மாற்றிக்கிறணும் கண்டிப்பாக, இல்லைனா வந்து அவருடைய கிராஃப் அப்படியே டவுன் ஆகிடும். சில லூஸ் ஸ்டாக்ஸும் விட்றாரு கமெண்ட் பண்ணுறங்கிற பேரில், அதையும் அவர் மாற்றிக்கிறணும். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்ஷிப்பில் வந்து தீபக் வந்து சொல்லியிருப்பார், எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்து அவர் ரஞ்சித்தை பற்றி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி என்னடா வல்கனா, அவர் வந்து ஒரு எரிமல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடா பாவீங்களா முத்துக்குமரா, நீயா இப்படி அனலைஸ் பண்ணி சொல்கிற அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அவர் வந்து பொறுத்து பார்ப்பார், ஒரு நாள் பொங்கி எழுந்துருவார் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ரஞ்சித் சாரை பற்றி, சாமியை பற்றி. அவர் என்னைக்கு பொங்கி 50 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு வேளை 100வது நாள் தான் பொங்குவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அந்த வேர்டு வந்து எனக்கு வந்து
பெருசாக வந்து முத்துக்குமரன் மேலே அபிப்பிராயம் கிடையாது. ரஞ்சித்தோட எண்ணம் என்ன, ஒரு நாளைக்கு 50,000 கொடுக்குறாங்களா, ஒரு 80 நாள் வரை இருந்துருவோம், இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதான் ரஞ்சித்தோட எண்ணம். அவருக்கு தெரியும் வின் பண்ண மாட்டோன்னு, இதுதான் அவரோட எண்ணம். அவர் கடைசி வரை பொங்க போகிறது கிடையாது. அவர் எரிமலை கிடையாது, சாம்பார். கீழே நெருப்பு வச்சா கொதிப்பார், நெருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாகிடுவார். அதுதான் ரஞ்சித்து. ஸோ அடுத்து வந்து நம்ம பேர் என்ன, மஞ்சரிக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் முத்துக்குமரன், புரட்சி அப்படின்னு. அவங்க என்ன புரட்சி பண்ணாங்க, கேப்டன்ஷிப்பே ஒழுங்காக பண்ணாதவங்க என்ன புரட்சி பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா அவங்க கேப்டனாக மாறி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இதே இது பாய்ஸ் டீமுக்கு ஒன்றுனா அவங்க வந்து தளபதியாக இருந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இதில் எப்படி அவங்க புரட்சின்னு எப்படி சொல்ல போச்சு முத்துக்குமரன். என்ன முத்துக்குமரன், உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, நீங்கள் பேசுகிற தமிழுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் மேலே சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் சேர்கிற ஆள் கொஞ்சம் நல்ல ஆளாக சேருங்க, இல்லைன்னா வந்து இண்டிவிஜுவலாக விளாடுங்க. ஏன்னா இந்த கேமே ஃபுல்லாக இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்க போகுது. பார்க்கலாம் இனிமேல் வர்ற டாஸ்க்லாம் எப்படி விளாட போகிறாரு முத்துக்குமரன். ஏன்னா வந்து இப்போ உண்மையாக சொல்லணும்னா சௌந்தர்யா அவங்களுடைய கிராஃப் ஏறிக்கிட்டே போகுதுங்க, முத்துக்குமரனோட கிராஃப் இறங்குது. அதனால் கப்பத்துக்கு சௌந்தர்யாட்ட கொடுத்துட்டு போகிறாங்க முத்துக்குமரன். பார்த்து விளாடுங்க. சாச்சமாதேவியோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். ஸோ சில விஷயத்தோடு சேர்ந்த கன்றுக்குட்டியும் சில விஷயமாக மாறிடும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பழமொழிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். உங்கள் மேலே கொஞ்சம் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் போல் கேட்க வேண்டிய விஷயத்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கேளுங்க. சில விஷயத்தை மட்டும் பிக் பண்ணி வந்து நேர்மையான ஆள் அப்படிங்கிறது காமிக்க முடியாது. ஒரு நேர்மையான மனிதனா எல்லா விஷயத்துலையுமே தலையிடலாம், கேட்கலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த சௌந்தர்யா வந்து நிறைய பேர் கப்பை டீ குடிச்சு வச்சுட்டு இது கழுவாமல் போயிடுவாங்க. அவங்க வந்து தூக்கிக்கிட்டு எல்லாத்தையுமே கேட்பாங்க, யார் இதை கழுவாமல் போட்டு போனது, யார் இதை கழுவாமல் போட்டு போனதுன்னு. ஒருத்தன்னு சொல்லலையே, அவ்வளோ நல்லவனுங்களாக இருக்காங்க உள்ள. முத்துக்குமரன்ட்ட கேட்பாங்க, அவரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேஷுவலாக தான் இருந்தார். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு குரல் கொடுத்துருக்கலாம், யாரா அந்த பொண்ணு இப்படி தூக்கிட்டு தெரியுது கப்பை, ஏதாவது சொல்லுங்கடா, இனிமேலாவது ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு, கழுவி வைங்கடா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துலையும் அமைதியாக தான் இருக்கார் முத்துக்குமரன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பிக் பண்ணி விளாட்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா கேட்கவே மாட்டேங்கிறாரு சில சமயங்களில். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 8 5 ஸ்டார் டூ நத்திங் அதில் கூட மஞ்சரி கத்தியிருப்பாங்க, என்ன அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்னு. அப்பவும் யாருமே எதுவுமே சொல்லலை. முத்துக்குமரன் எதுவுமே வாயவே திறக்கவே இல்லை. ஸோ அப்போ அவருடைய பங்கு போகுது இல்லையா. இப்போ ரேஷனிங் சொல்கிறார்ல கரெக்டாக, என்னோடய ரேஷனிங் போகுது அப்படின்னு. அப்போ அதில் வந்து அந்த சாக்லேட் வந்து எல்லாருக்கும் போக வேண்டியது குறிப்பிட்ட ஆளுக்கு போகாமல் பாதி பேருக்கு போகுதில்ல. நம்ம ஜெஃப்ரிலாம் எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சு கொண்டு போவான். சாச்சனாலாம் 7-8 வச்சுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் அவங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சின்ன விஷயங்களில் அவர் வந்து குரல் கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்க்கலாம் இனிமேல் வர்ற காலங்களில் முத்துக்குமரோட கிராஃப் ஏறுதா இல்லை அப்படி டவுன் ஆகுதா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிவிஜுவலாக விளாண்டா தான் ஏறும்னு எனக்கு தெரியுது.